my dear 10th standard students, இங்கிலீஷ்க்கு ஒரே ஒரு நாள் தான் ஸ்டடி லீவ் இருக்கு. இந்த ஒரு நாள்ல நம்ம எப்படி பக்காவா படிக்க போறோம் அப்படிங்கிற அல்டிமேட் ஸ்டடி பிளான் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மை நேம் இஸ் ஆஷா. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல ஃபுல்லா நம்ம பார்த்தாலே இந்த 6 செக்ஷன் தான் இருக்கு. ஸோ ஒன்று வெக்காபுலரி, இன்னொன்று 2 மார்க் கிராமர், போம் அப்ரிசியேஷன், ப்ரோஸ் 2 மார்க்ஸ் அண்ட் பேராகிராஃப், அது போம் ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி எல்லாமே. அண்ட் தென் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல நீங்க ஓனா எழுதக்கூடிய விஷயங்களான லெட்டர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், சம்மரி ரைட்டிங், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ராக்டிஸ் ஆக போறோம். இப்போ மார்ச் 26 அன்னைக்கு தமிழ் எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே, நானும் தமிழ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியும் எப்படி இருக்கணும். கண்டிப்பா கையெல்லாம் வலிக்க தான் செய்யும். அண்ட் வந்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? இன்னும் எதுக்குடா கைப்புள்ள முடிச்சிட்டு இருக்க, தூங்கு அப்படின்னு எல்லாம் தோணும் இல்லையா? ஒண்ணுமே தப்பு கிடையாது, தூங்குங்க. ஒரு 2 hours இல்ல 2.5 hours நல்ல ஒரு பவர் நாப் எடுத்துட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 4:30க்கு நீங்க உட்கார்ந்தா கூட போதும். 4:30 to 6:30 ஒரு 2 hours கம்ப்ளீட்டா சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிச்சிருங்க. எங்கிருந்து படிக்க போறீங்க? புக்ல இருக்க கிளாசரிஸை ஃபுல்லா படிச்சிட போறீங்க, அதுவும் ப்ரோஸோடது. அண்ட் ப்ரோஸ்ல லைன் பை லைன் படிச்சு அது எதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேர்டா இருக்கோ அதோட மீனிங்குமே பக்கத்துலயே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்தும் கூட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ புக்ல இருக்க ப்ரோஸோட கிளாசரிஸ் பிளஸ் ப்ரோஸ்ல லைன் பை லைன் படிச்சு, ஒரு 7 ப்ரோஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 7 ப்ரோஸ்ல இருக்க லைன் பை லைன் படிச்சு இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே மீனிங்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? மார்ச் 26 அன்னைக்கு 7 o'clock நீங்க லைவ் அட்டென்ட் பண்ண போறீங்க. ஸோ லைவ் அட்டென்ட் பண்ணும்போது நம்ம அன்னைக்கு மென்டி தான் விளையாட போறோம். தட் இஸ் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எல்லாமே மென்டில நம்ம பார்த்துட்டு போறோம் along with vocabulary. சரியா? இப்போ மார்ச் 27 நெக்ஸ்ட் டே 7 o'clock காலையில நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட போதும். ஸோ 7 to 9:30 ஒரு 2.5 hours நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வெக்காபுலரியை ஃபுல்லா முடிக்க போறீங்க. ஸோ ஒரு 14 மார்க்ஸ்க்கு ரெடி ஆக போறோம். அண்ட் அந்த 14 மார்க்ஸ்க்கு ரெடி ஆனதுக்கு அப்புறமா எகெயின் ஒரு 10 o'clock half an hour ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. 10 o'clock லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது யூடியூப்ல. ஸோ 10 to 2 என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்காபுலரியை நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 2 மார்க் கிராமர், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ப்ரோஸ், போம், சப்ளிமெண்ட்ரியோட ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்துட்டு போறோம். ஸோ தட் நீங்க பேராகிராஃப் கொஸ்டின்ஸோ இல்லை 2 மார்க் கொஸ்டின்ஸோ பக்காவா அட்டென்ட் பண்ணிடலாம் எப்படி கேட்டாலுமே. ஸோ இது எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு 2 o'clock உங்களுக்கு லைவ் முடிஞ்சது அப்படின்னா ஹாவ் யோர் லஞ்ச் அண்ட் ஹாவ் அ லிட்டில் பிரேக். 4 o'clock எகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாப் கூட எடுத்துக்கலாம், நடுவில் தப்பே கிடையாது. ஸோ 4 o'clock எகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டு 6:30க்குள்ள நீங்க லைவ்ல நம்ம காலையில என்னென்னலாம் பார்த்தோமோ எல்லாத்தையுமே ஒன்ஸ் ரீகால் பண்ண போறீங்க, ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ண போறீங்க. எல்லாமே முடிச்சுட்டு 7 o'clock இன்னொரு லைவ் வந்து இருக்க போது. அதுல ஓவரால் மென்டி, அதாவது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், வெக்காபுலரி எல்லாமே நம்ம வந்து இன்னொரு லெவல் ஆஃப் மென்டி அட்டென்ட் பண்ண போறோம். இது எல்லாமே முடிச்சுட்டு எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் அண்ட் ஒவ்வொரு ரோமன் லெட்டருமே எப்படி ஆன்சர் ஷீட்டை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த லைவ் செஷன்ஸை வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? கிராமர் ரூல்ஸை ரீகால் பண்ணணும், பேராகிராஃப் எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு பாத்துருங்க, வெக்காபுலரி ரீகால் பண்ணணும், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து இப்பவே நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத ஒன்ஸ் அனலைஸ் பண்ணி வச்சிருங்க. அண்ட் மார்ச் 28 அன்னைக்கு காலையில இது எல்லாமே நீங்க கண்டிப்பா ரீகால் பண்ணியே ஆகணும். ஸோ கிராமர் ரூல்ஸை மறந்துடாதீங்க. டென்ஸ் ஃபார்மேஷன், டென்ஸ்ல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது எப்படியெல்லாம் மாறும், இதெல்லாமே கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். பேராகிராஃப் ஒன்ஸ் நம்ம ஸ்டோரி பார்த்துருப்போம் முன்னாடினாலே ஒன்ஸ் படிச்சிருங்க. வெக்காபுலரி, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் கண்டிப்பா ரீகால் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணுவீங்க மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா பக்காவா எக்ஸாம்க்கு ரெடி ஆயிடலாம். அண்ட் இந்த வீடியோவை நீங்க இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா, அதாவது நம்ம சேனல் பத்தி தெரியாது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலை. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வீடியோ வந்துகிட்டே இருக்க போது, லைவ் செஷனும் இருக்க போது. ஸோ இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்ல, மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல், இந்த மாதிரி நெக்ஸ்ட் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே எங்களோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்களும் அவங்களும் சேர்ந்தே படிக்க ஆரம்பிக்கலாம். லைவ் செஷன்ஸ்லயும் அவங்கள கூட்டிட்டு வாங்க.